எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பெரி. அப் சைடு அண்டு டவுன் சைடு போத்த சைடு மார்க்கெட் வந்து அள்ளிக்கோங்கன்னு சொல்லி அள்ளி கொடுத்துருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வாங்க. ஓகே சரியா? இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த லெவல்ஸ் பார்க்கலாமா? ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்த லெவல். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒரு செல்லிங் லொக்கேஷன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? செல் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த லொக்கேஷனில் அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் ப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் கீழே கட் பண்ணி வரக்கூடாது. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸை விட மார்க்கெட் வந்து கீழே கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு, அதாவது 9:07 வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மார்க்கெட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டை கட் பண்ணாததுனால மார்க்கெட் வந்து கால் சைடில் தான் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டான். ஓகேவா? இது வந்து ஒரு சீக்ரெட். ஓகே, எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் அக்ரெசிவாக செல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கேண்டிலோட மிட்டை கூட தாண்ட முடியாது. மார்க்கெட்டு அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஆனால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அங்கே பாருங்கள், நேற்றெல்லாம் ஹெவி செல்லிங் ஆன ஏரியா, ப்ரீவியஸாக செல்லிங் ஆன ஏரியா, அதுக்கு முன்னாடி செல்லிங் ஆன ஏரியா. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் அந்த ஓப்பனிங் ப்ரைஸை மார்க்கெட் வந்து என்ன பண்ணக்கூடாது? கட் பண்ணி கீழே வரக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துலையே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,200 கால் ஆப்ஷன் அண்டு 77,900 புட் ஆப்ஷன். ஏன் சார் இவ்வளோ தள்ளி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா புட் ஆப்ஷனுக்கு நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு என்ட்ரி வந்து கிடைக்கவே ஆரம்பிச்சது. ஓகே, முதல் 77,200 கால் ஆப்ஷனில் என்ட்ரியை பார்த்துட்டு வந்துடலாம். 264 எங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது. அது வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இங்கே புக் பண்ணாங்க, 320 340 புக் பண்ணாங்க. ஆனால் அது வந்து 400 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆனது. 264 to 400 ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு அங்கே கிடச்சது. அதை முடிச்சாச்சு. அடுத்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இங்கே வந்தால் பையாச்சு செல்லாச்சு. சரியா? இதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து தான் இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் பெயிண்ட் ப்ரெஸ்ஸை கையில் எடுத்துடுறாங்க. ஓகேவா? ஓகே, மார்க்கெட்டில் இந்த லெவல் முக்கியம்னு சொல்லியிருந்தோமா? அடுத்தது மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸாக வந்த இந்த 22,170-80 அப்படின்ற அந்த ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து தான் ரொம்ப நேரம் வந்து உள்ளே கீழே தள்ள பார்த்தாங்க, முடியல. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு மொமெண்டம், அங்கேயும் நம்ம என்ட்ரி. இந்த இடத்துல ரொம்ப நேரம் கட் பண்ண முடியாமல் இந்த 414 கட் பண்ண முடியாமல் நின்றுட்டே இருந்துச்சு. 414 கட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு 600 வரைக்கும் 620 வரைக்கும் மார்க்கெட் மூவ் இருந்தது. இதில் நம்ம ஒரு கேப்சர் பண்ணோம். ஓகேவா? அடுத்தது ஆக்சுவலாக மார்னிங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த 2 இதுக்கும் நடுவில் வந்து இப்படி ஒரு கட்டம் போட்டு கொடுத்துட்டோம். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டோம். இந்த பாக்ஸுக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் வரக்கூடாது. இந்த பாக்ஸை விட்டு மார்க்கெட் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து அப் சைடில் கொடுப்பாங்க, கால் சைடில் இருக்கும் மார்க்கெட்டு. திருப்பி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து செல் சைடில் மாறிடும் அப்படின்றத காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பாருங்கள், இந்த இடத்துக்கு இப்போ பேரலல் சேனல் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அதே பேரலல் சேனல் கிரியேட் ஆச்சு. அதே தான் பேரலல் சேனல் இங்கேயும் கிரியேட் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டு பிரேக் பண்ணுச்சு. பேரலல் சேனலை விட்டு பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஹெவி ஃபால் டக்கன்னு சூப்பராக கொடுத்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 77,900 வந்து புட் ஆப்ஷன் இங்கேருந்து கடன்னு ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. நம்மளுக்கு இந்த இடத்துலையே வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு 230 நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சது. சரியா? 230 அது வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு வேகமாக போய் ஒரு 410 அந்த ரேஞ்சு வரைக்கும் மேலே போனால், பட் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல
இந்த லைன் வரைஞ்சி கொடுத்தேன். இந்த லைன் வரைஞ்சி கொடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் வரைஞ்சி கொடுத்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் கட் பண்ணி கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அதர்வைஸ் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். நல்ல கேப்பப்பாக வச்சுச்சு மார்க்கெட்டு. அதே இடத்துலையே சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து கொடுத்தான் பாருங்கள். இந்த இடத்துலையும் மறுபடியும் வந்து திரும்பவும் ஒரு என்ட்ரி ஆனோம். ஏன்னா இங்கே தான் பிரேக் பண்ண முடியாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. 430 அந்த லெவலில் வந்துச்சு முட்டுச்சு இப்படியே இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது போச்சு 800 ப்ளஸ் போச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்துல 720 ப்ளஸ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கேயுமே நல்ல ஒரு என்ட்ரி, இன்றைக்கி நல்ல ஒரு மார்க்கெட்டு. ஓகேவா? திரும்பவும் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸில் இருந்தான்ல, இந்த இடத்துல சைட்வேஸில் இருக்கும்போது அந்த 7700 கால் ஆப்ஷன் வந்து இங்கேனக்குள்ள ஒரு பிளாக் கிரியேட் ஆனது. அப்போ போய் அதுலேயும் ஒரு என்ட்ரி எடுத்தோம். 330 என்ட்ரி எடுத்து 430 வரைக்கும் அது போச்சு. சில பேர் இங்கேயே புக் பண்ணாங்க, 380 அந்த ரேஞ்சில் புக் பண்ணாங்க. ஆனால் அது 430 100 பாயிண்ட்ஸ் வந்து அங்கேயும் கிடச்சது. ஓகேவா? கடைசியில் தான் மங்காத்த படத்தில் சொன்ன மாதிரி கடைசியில் தான் வந்தார் எங்கள் விநாயக் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசியில் தான் வந்தார் யார்? எங்கள் ஹீரோ ஜீரோ. நம்ம சொல்லியிருந்தோம் 3.0 வெர்ஷன் இஸ் லோடிங். ஸோ அது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதை காமிச்சிருந்தோம். 2 கால் ஆப்ஷன் வந்து ஒரு கால் ஆப்ஷன் 77,200 கால் ஆப்ஷனும் 77,100 புட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 22 ரூபா. இந்த இடத்துல 22, இந்த இதுக்கு வந்து 67. ஸோ மார்க்கெட்டு எவன் இதை கட் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் பக்கம் தான் வந்து ஹீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவன் இந்த இடத்துல கட் பண்ணோடனே ஒரே கேண்டில் டபுள் பண்ணிட்டு கடன்னு திருப்பி வந்தான். அதை பிரேக் பண்ணோடனே இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தாச்சு. 23 ரூபாயில் என்ட்ரி கொடுத்தாச்சு. 80 ரூபா மார்க்கெட் 84 ரூபா வரைக்கும் போச்சு. 80 ரூபா. ஓகேவா? ஸோ இது ஹீரோ ஜீரோ கடைசியில் வந்தது தான் விநாயக்குன்னு சொல்கிற மாதிரி ஹீரோ ஜீரோ அல்டிமேட்டு 4x ப்ராஃபிட்டு 3.0 வெர்ஷனோட ஹீரோ ஜீரோ வெர்ஷன். இது எல்லாமே பியூர் டெக்னிக்கல். ஓகேவா? எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் இதை நாங்கள் தொட கிடையாது. சரியா? சும்மா ஃப்ளூக்கில் அடிக்கலை. இந்த லைன் வந்து எடுத்துகிட்டு வந்தது அவ்வளோ உழைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த லைன் எடுத்துகிட்டு வந்ததுலேயும் அவ்வளோ உழைப்பு இருக்குது. சரியா? இது சாதாரணமாக வந்து இந்த லைனை எடுத்துகிட்டு வரல. பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இந்த லைனை எவ்வளோ அழகாக மார்க்கெட் கட் பண்ணுதா இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா 22ல். கரெக்டாக அங்கேருந்து மார்க்கெட்டு எடுக்குது. 84 ரீச்சு மார்க்கெட்டு, அதுக்கு அடுத்து டவுன். ஆனால் நம்மளுக்கு வித்தின் டூ மினிட்ஸ் தாங்க. 2 மினிட்ஸ் ஹீரோ ஜீரோங்கிறது அதுதான். 20 ரூபாவில் எடுக்கிறோம், 80 ரூபாவில் புக் பண்ணுறோம். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகே? ஸோ 3.0 வெர்ஷன் லோடிங். அதில் வந்து 3 கான்செப்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீரோ ஜீரோ ஆல்மோஸ்ட் டன். அதை வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டே பண்ணியாச்சு. அண்டு லைவ் மார்க்கெட்லேயும் நிறைய பேர் ப்ராஃபிட்டே பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து சக்ஸஸில் போயிட்டுருக்கு. இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணலாம் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அது எப்போ என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி லைவ் பர்ஃபார்மன்ஸு இப்படி தான் இருந்தது. நம்மளுக்கு அடித்து தம்சம் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல ஒரு கொடுத்தான். எல்லாருமே நல்ல ஒரு அல்டிமேட்டாக ப்ராஃபிட் பண்ணாங்க. யாருமே லாஸே கிடையாது. ஒருத்தர் கூட லாஸ் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அதே மாதிரி ஜூலை 1 நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க, நிறைய விஷயங்கள் படிக்கலாம். கேண்டில் இன்டெப்த்தாக படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம நாட்டில் தூசு திட்டுற மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. சின்ன விஷயங்கள் பெரிய ப்ராஃபிட். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? நம்ம எஸ்எல்லாம் பார்த்தீங்களா, எஸ்எல்லாம் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு அதுதான் எஸ்எல்லாக இருக்கும். 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் தான் டார்கெட்டாக இருக்கும். சரியா? ஸோ கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அப்ளிகேபிள் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? அதுக்கு ப்ராப்பராக படிக்கணும், ப்ராப்பர் லேர்னிங் வேணும். அதை கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேவா? கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஜூலை 1 மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.